அஸ்ஸலாமு அலைக்கும்மா. எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்றைக்கி மஞ்சப்பால் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா. ஒரு கிலோ பாறை மீன், முருங்கைக்காய் 2, வெள்ளைப்பூடு 2, வெங்காயம் 2 தக்காளி, 2 வெங்காயம் 2 தக்காளி. உங்களுக்கு எந்த எண்ணெய் தேவையோ ஊற்றிக்கங்க. வாங்க பாறை மீன் குழம்பு எப்படி வைக்கலாம் பார்க்கலாம். நல்லா எண்ணெய் சூடு ஏறிச்சுமா, வெங்காயத்தை போட்டுக்கலாம். இதுக்கு பேர் மஞ்சப்பால்னு சொல்லுவாங்க. புளி ஊற்றக்கூடாது. வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு மசாலா போட்டு தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றணும். தேவையான உப்பு போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நல்லா வேகட்டும். இந்த சமயத்துலேயே வெள்ளைப்பூடு தட்டி வச்சுருக்கோம்ல, இந்த வெள்ளைப்பூடை போட்டுக்கிறோம். போட்டுக்கிட்டு தக்காளி, முருங்கைக்காய் எல்லாமே வேகட்டும். எல்லாமே மூடி வச்சு வேக வச்சுருங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா போடுவோம். நல்லா வெந்துருச்சுமா. இந்த நேரத்தில் அரை ஸ்பூனு மிளகாத்தூள், 1 ஸ்பூனு கறி மசாலாத்தூள், அரை ஸ்பூனு கருவேப்பிலை பொடி எல்லாத்தையும் இதில் போட்டு கிண்டி விட்டுட்டு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். எவ்வளோ தேங்காய் உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க. அந்த மசாலாவை போட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 1 டம்ளர் தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா முருங்கைக்காய் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இந்த மீனை எடுத்து போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம். நல்லா 1 டம்ளர் போட்டு மீனை வேக போட்டாச்சுமா. நல்லா முருங்கைக்காய் தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு கொஞ்சமாக மட்டும் நீங்கள் செஞ்சுக்கணும். நைட்டுக்குன்னா வைக்கக்கூடாது, இப்போயே காலி பண்ணிடணும். குழம்பு ரொம்ப வைக்காதீங்க, ஏன்னா புளி ஊற்றுற குழம்பு இல்லை. அதனால் கொஞ்சோன்னு தண்ணி அலசி ஊற்றி கூட்டு மாதிரி இதை நல்லா கிண்டி விட்டு காட்டுறேன். சூப்பரான மஞ்சப்பால் ரெடிம்மா. நீங்களும் இதே மாதிரி குழம்பு நிறைய வைக்காதீங்க. குழம்பு நிறைய வச்சா சதன்னு ஆயிரும். கொஞ்சமாக வச்சு மத்தியான நேரத்துக்கடி காலி பண்ணிடுங்க. நைட்டு இருந்தால் கூட வீணாக போகாது. ஆமாம், நல்லாயிருக்கும், செம்ம டேஸ்ட்டாக. நீங்களும் வச்சு பாருங்கள்.